மார்ச் 8, 2026 விஸ்வநாதயேந்தல் தொண்டி அருள்மிகு ஸ்ரீ நவசக்தி வராகி அம்மன் ஸ்ரீ மகா பிரத்யாங்கிரா மற்றும் தம்பதி சமேத நவகரகங்கள் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் அஷ்டபந்தனமகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அன்னதான நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர் நம்ம ஊரு ஆடானை யூடியூப் சேனல் பாரதிநகர் திருவாடானை. ऐश्वर्याय नमः रत्नाय नमः रत्नस्योगणि ओम मरणाधनाय नमः ओम मरणमूर्तये नमः। पुष्पैः राजपुष्पैः परिचर्या संयोजनकालः यज्ञेन यज्ञमगतं तदेवाः रमाणे प्रमाण्यासन्ने अनागम्यो दशजमे पञ्चदशजमे सप्तदशजमे नवदशजमे गविगन्धरिष्टमे प्रियाविगन्धरिष्टमे रञ्जविगन्धरिष्टमे सप्तविगन्धरिष्टमे नवविगन्धरिष्टमे
समर्पयामि नमः स्वाहा ईश्वरेकं सर्वभूतानां स्वामिगो भगवते स्वाहा सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे ब्रह्मणे गौरी नारायणो सूर्ये समर्पयामि समर्पयामि भजने बलदाम्बूलं समर्पयामि नमः स्वाहा समर्पयामि नमः स्वाहा समर्पयामि उत्तमाज्ञां समर्पयामि ॐ उत्तमाज्ञां स्वीकृत्य पूर्णमादाय पूर्णागिरिकालः ॐ अभिवज्रमादिं समर्पयामि भगवादारुदाय देवलोच्चरं विसुन्दरः அவன் என்ன பண்றா இன்னும் வேணும் 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 கடிதா இருக்கா. அப்படிங்கும் பொழுது இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்தது சூட்சமா சொல்றேன். ஸ்கிரீன் போட்டிருக்காங்க இல்லையா, ஒரு ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பிறந்ததுன்னா அதை யாரு பாப்பா? டாக்டர் மட்டும் தான் பார்க்க முடியும், நர்ஸ் தான் பார்க்க முடியும், மற்றவங்களுக்கு பார்க்க அனுமதி இல்லை. அதே போலதான் உள்ள அம்பாள் வந்து பிறந்த குழந்தையா இருக்கா. அந்த பிறந்த குழந்தைக்கு குழந்தை பிறந்த என்ன செய்யும்? முதல்ல குழந்தை மேல அழுக்கெல்லாம் எடுப்பாங்க, எடுத்துட்டு கண்ணை துறப்பாங்க, கண்ணை திறந்து விடணும். மூக்கு வாயி நம்ம துவாரங்கள் சொல்லுவாங்க, எல்லாம் திறந்து விடணும். திறந்து விட்டா என்ன செய்யும்? குழந்தை அழும். அழுத குழந்தைக்கு என்ன செய்யணும்? பால் கொடுக்கணும். பால் கொடுத்ததுக்கு அப்புறமேலு அந்த குழந்தைய வந்து குழந்தை கூப்பிட முடியாது இல்லையா, ஆண் குழந்தை ஆண் தெய்வமாக இருந்தால் ஆண் பெயர், பெண்ணா இருந்தால் பெண் பெயர் வைக்கணும். அப்போ இங்க இருக்கிற சாமிக்கு பேர் என்ன? சத்தமா சொல்லணும். அம்மனுக்கு பேரு வெறும் சக்தி வராகி கிடையாது, நவசக்தி வராகி. சத்தமா சொல்லுங்க. இன்னொருத்தர் இருக்காங்களே விஐபி, அவங்க பேர் என்ன? பிரத்யங்கரா தேவி. அதாவது ராஜராஜ சோழன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராஜராஜ சோழன் கேள்விப்பட்டீங்க இல்லையா? தஞ்சை ஆண்டவர் மகாராஜா ராஜராஜன் சொல்லுவாங்க. அந்த ராஜராஜனுடைய குலதெய்வமே அந்த வராகி தான். போருக்கெல்லாம் போனோம்னாக்க எடுத்தக்கார ஜெயிக்கும், வெற்றி தான். வாராகி வந்தாலே வெற்றி தான். அப்பாற்பட்ட தெய்வத்தை நம்ம ஆலயத்துல பிரதிஷ்டை பண்றோம். சும்மா அந்த வாராகி 8 கை சிம்மத்துல உட்கார்ந்து கம்பீரமா காட்சி கொடுத்துட்டு இருக்கா. அந்த வாராகி அதாவது பிரத்திங்கிற பிரதானமா இருக்கும், வாராகி இதா இருக்கும். ஆனா நம்ம ஆலயத்துல வாராகி பிரதானமா இருக்கா, பிரத்திங்கிற உபதேவதா இருக்கா. எந்த ஆலயத்தில் இல்லாத மகா சிறப்பு. அற்புதமான முறையில கோயில கும்பாஷம் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப கற்பூரார்த்தி ஆக போறது. அப்போ இந்த குழந்தைக்கு நம்ம எல்லாரும் தான் பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்க போறோம்? இவ்வளவு கூட்டத்துல சவுண்ட் அவ்வளவுதான், எனக்கா சொல்லக்கூடாது, சொல்லிக்கிறேன். நீங்க கூப்பிடுற ஒவ்வொரு பேரும் அங்கே கேட்கணும். இன்னையில இருந்து 48 நாளைக்கு அவன் வந்து உங்க எல்லாருக்கும் குழந்தை. யாரு குழந்தை? யாரு குழந்தை? அதான் யாரு? சொல்லுங்க. அந்த நவசக்தி வாராகி இருக்கிற அத்தனை பேருக்கும் குழந்தை. 48வது நாள் நம்ம எல்லாரும் அவளுக்கு குழந்தை இல்லையா?
அப்போ அந்த குழந்தைய வந்து தாயாகவும் தகப்பனாகவும் எண்ணி சத்தமா கூப்பிடணும். நீங்க கூப்பிட்டாதான் ஓடுங்க நிப்பாய்க்கு. சரியா? அக்னி, அக்னியிலிருந்து கும்பம், கும்பத்திலிருந்து பிம்பம் என்று சொல்லக்கூடிய 3 தத்துவம். அதான் ஆத்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவதத்துவம். 3 இடம் போயிட்டு வந்தாங்களா? கர்ப்ப கயிறு வழியாகவும் பட்டுநூல் வழியாகவும் உயிரோட்டம் நடந்தது. அதுக்குத்தான் நாடி சந்தானம். நாடி சந்தானம்னா உயிர் ஊட்டுதல். அம்மனுக்கு உயிர் ஃபுல்லா போயிடுச்சு. ஆனா கும்பம் இங்க இருக்கு. இந்த கும்பத்துல இருக்கிற தண்டுதான் ரத்தம். ரத்தத்தை உடம்பு சேர்த்தாச்சுனாக்கா பரிபூர்ணம் ஆயிடும். இப்போ உங்களை பாக்குறதுக்காக யார் காத்துக்கிட்டு இருக்கா? காத்துட்டு இருக்கா. சரியா? தெய்வத்திற்காக மனிதன் காத்திருக்கலாம், ஆனால் மனிதனுக்காக தெய்வம் ஒருபுறம் காத்திருக்காது. இருந்தாலும் இந்த தருணத்துல அவ காத்துக்கிட்டு இருக்கா உங்களை கூப்பிடுறதுக்காக. கூப்பிடுங்க சத்தமா, சத்தமா கூப்பிடுங்க. संयोजयामि குழந்தைங்களுக்கு வரட்டும். சுவாமிக்கு, அதாவது சுவாமி வந்து இப்ப குழந்தையா இருக்கிறா தெய்வம் எல்லாம் சொல்லுவாங்க. शिवदत्वाधाय नमः, शिवदत्समर्थये नमः, शिवाय नमः, सत्यदत्ताधिपतये मादेश्वराय नमः, नराशिवदत्ताधिपतये ब्रह्मणे नमः, शुद्ध विद्यादत्ताधिपतये संवराय नमः, ओंगां ईश्वरदत्ताधिपतये आनन्दाय नमः, क्षमामूर्ताधिपतये आमोदाय नमः, वटिमूर्ताय नमः, जलमूर्ताय नमः, अर्घ्यमूर्ताय नमः, व्योमूर्ताय नमः, यजमानमूर्ताय नमः, इंद्रमूर्ताय नमः, वायुमूर्ताय नमः, आकाशमूर्ताधिपतये नमो नमः। आत्मदत्त विद्यादत्त गुरु गुरुमुखाय स्वाहा, इंद्रमूर्ताधिपतये पंचासने स्वाहा, वन्यमूर्ताधिपतये प्रमोदकाय स्वाहा, वायुमूर्ताधिपतये विघ्नकर्ताय स्वाहा, आकाशमूर्ताधिपतये ओम ऐं ह्रीं श्री वराहिम्बिकाय स्वाहा, प्रत्यङ्गिरादेवीमूर्तये स्वाहा, आवाहिताभ्यो समसमयवादेवताभ्यां स्वाहा।